பிளாஸ்டிக் பேப்பரை அது ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகுது உங்களுக்கு அடுப்பை பத்த வைக்கிறதுக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தனி ஸ்டைல் இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் சில பிளஸ் மைனஸ். இன்னொரு சட்டிக்கும் டிஃப்ரெண்ட் வரும். ஒரு சட்டியில மசாலா கூட போகும். ஒவ்வொரு பாத்திரத்தையும் திறந்து அதோட பதம் செக் பண்ணும் பொழுது வெஜிடபிள் கட்டிங், வெங்காயம் வெட்டுறது, கத்திரிக்காய் வெட்டுறது, இதை பார்க்கும் போதும் கேட்கும் போதும் ஒரு காமெடியா இருக்கும். கிட்டத்தட்ட அதே கஷ்டம் தான். கம்ப்ளீட் பண்ணி ஒவ்வொரு பாத்திரத்தையும் நல்லா இருக்கு. ராமத்துல பையன் கல்யாணத்துக்கு வந்திருக்கிறோம். சாப்பாடு நல்லதமா செஞ்சிருக்கிறா போல. மணமக்களுக்கு எங்கள் மனமார வாழ்த்துக்களை. ஊதி ஊதி பாவமா இருக்கும். தேரிழந்தூர் அமர்தீன் சப்ளை குரூப் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஒரே மாதிரி டேஸ்ட், ஒரே மாதிரி இருக்கும். பொறுப்பு அந்த வகையில சில டெக்னிக் யூஸ் பண்றாங்க. பல டெக்னிக்ஸ். பிள்ளைங்க முகத்தெல்லாம் பாருங்க, இல்ல வாடி போச்சு. எங்களோட தலைமை பண்டாரி இவர் தான் ஓனரு. சீனி போடுவாங்களா? பிடிக்கலன்னா சீனி போடலாம். இப்ப எடுத்துனா குறையும் அடி பண்ணும். போடக்கூடாது. நல்லா சூப்பரா இருக்கு. டேஸ்ட் அல்டிமேட் டேஸ்ட்ப்பா. எல்லாரும் சூப்பர். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இன்னொரு சவால் விறகு அடுப்பு. கேஸ் ஏற்கனவே ஒரு தடவை கல்யாணம் 2 கல்யாணத்துக்கு சாப்பிட்டு இருக்கிறா. நல்லா இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். நல்லா இருக்கு. ஹாய் மக்களே, நீங்க ரொம்ப நாளா ரொம்ப ஆவலா கேட்டுக்கிட்டு இருந்த முக்கியமான வீடியோ இதோ உங்களுக்காக. ஆயிரம் பேருக்கு, 2000 பேருக்கு, 3000 பேருக்கு சமைக்கக்கூடிய கேட்டரிங் சர்வீஸ் வீடியோ. அதாவது பண்டாரிகள் சமைக்கக்கூடிய பல்க் குவான்டிட்டி குக்கிங் ப்ராசஸ், அதை வீடியோவா கேட்டிருந்தீங்க. வீடியோஸ் பார்த்திருக்கோம். ஆனாலும் அந்த வீடியோ உங்க ஸ்டைல்ல ஒருத்தர பார்க்க நினைக்கிறோம், நீங்க எடுத்து போடுன்னு சொன்னீங்க. உங்களுடைய கட்டளைக்கு இணங்க இதோ அந்த வீடியோ. பொதுவா கேட்டரிங் சர்வீஸ் அப்படின்னு சொன்னாக்கா, பண்டாரிங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தனி ஸ்டைல் இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் சில பிளஸ் மைனஸ் இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது லைலத்தி கேட்டரிங் சர்வீஸ் தேரிழந்தூர். லைலத்தி கேட்டரிங் சர்வீஸ் தேரிழந்தூர். லைலத்தி ஈவென்ட் அண்ட் சர்வீஸ் தேரிழந்தூர். லைலத்தி கேட்டரிங் சர்வீஸ் தேரிழந்தூர். லைலத்தி ஈவென்ட் அண்ட் சர்வீஸ் தேரிழந்தூர். பொதுவா ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ போறோம், நம்ம ஈஸியா சாப்பிட்டுட்டு வந்துடுறோம். அதுக்கும் பின்னாடி இருக்கிற உழைப்பு கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேரோட எஃபோர்ட். அவங்க எப்படி ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, எதிர்பாராத வர்ற இடையூறுகளை எப்படி சமாளிக்கிறாங்க, என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்றாங்க, அது போல நிறைய செய்திகளை இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது ஒரு 2000 பேருக்கு சாப்பாடு சமைக்கணும் அப்படின்னா பிளானிங் ஒர்க் அது மஸ்ட். என்னென்ன பொருள் வாங்கணும், அது எவ்வளவு வாங்கணும், எந்தெந்த இடத்துல வாங்கணும், அரிசினா என்ன ரகம், என்ன ரகம், காய்கறி எந்த மார்க்கெட்ல வாங்குறது, எப்படி வாங்குறது, எந்த கண்டிஷன்ல இருக்கணும், நிறைய பிளானிங் ஒர்க்ஸ் இருக்கு. நம்ம என்னதான் எஃபோர்ட் போட்டு குக்கிங் பண்ணாலும் நம்ம போடுற திங்ஸ், சமையல் பொருட்கள் நமக்கு சக்சஸ் அமையணும். அப்ப அதுல குவாலிட்டிக்கு எந்த மைனஸ் இருக்க கூடாது. ஆகையினால குவாலிட்டியான பொருளை யூஸ் பண்ணணும். இன்னும் ஒரு படி மேல போய்
சொல்லணும் அப்படின்னா ஒரு 2000 பேருக்கு சாப்பாட்டை சமைச்சு கம்ப்ளீட் பண்றது அப்படிங்கிறது ஒரு குழந்தைய பிரசவிக்கிறது மாதிரி. கிட்டத்தட்ட அதே கஷ்டம் தான். கம்ப்ளீட் பண்ணி ஒவ்வொரு பாத்திரத்தையும் திறந்து அந்த பண்டாரிங்க டேஸ்ட் பார்ப்பாங்க. ஃபைனல் செக்கிங் எப்படி வந்திருக்கு ரிசல்ட், மசாலா கரெக்டா இருக்கா, உப்பு கரெக்டா இருக்கா, எல்லாம் கிளியரா இருக்கா அப்படின்னு பாக்குறாங்கல்ல, அந்த செகண்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட அவங்க ஒரு டென்ஷன்லயே இருப்பாங்க. அரிசி மாறும் போது பதம் மாறும், தண்ணீர் மாறும் பொழுது பதம் மாறும், சட்டி பாத்திரம் மாறும் பொழுது பதம் மாறும். இதுல ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்கு. அந்த டென்ஷனோட அந்த பொறுப்போட தான் ஒவ்வொரு பண்டாரியும் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு குழந்தை பிறந்து அதோட சத்தத்தை கேட்கும் போது எப்படி அந்த பெத்தவங்களுக்கு முக மலர்ச்சியும் ஒரு சந்தோஷமா வருதோ, ஒரு திருப்தி வருதோ, அதே மாதிரி தான் பண்டாரிகளுக்கு அந்த சாப்பாடுலாம் சமைச்சு முடிச்சு ஒவ்வொரு பாத்திரத்தையும் திறந்து அதோட பதம் செக் பண்ணும் பொழுது அது சக்சஸா இருக்கும் பொழுது அப்போதான் அவங்க 12 மணி நேரம் பட்ட கஷ்டத்தோட ரிசல்ட் தெரியும். ஒரு முக மலர்ச்சி, சந்தோஷம் இருக்கும். இது முதல் பாயிண்ட். ലൈലത്തി കേറ്ററിംഗ് സർവീസ് തേരിടന്തൂർ, ലൈലത്തി ஈவென்ட் சர்வீஸ் தேரிடந்தூர். உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கும் உங்கள் வீட்டு ஈவென்ட்ஸுக்கும் நாங்கள் இருக்கிறோம் துணை துணையாய். நாங்க கலக்குவோம், வாங்க சேர்ந்தே கலக்குவோம். லைலத்தி 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 லைலத்தி. சுவையில் 100 வகைகள் உண்டு, ருசியில் 100 வகைகள் உண்டு. தரத்தில் எட்டு திக்கும் எங்கள் வாசனை, தட்டி தூக்கும் உணவின் வர்ணனை. லைலத்தி கேட்டரிங் தேரிடந்தூர், லைலத்தி ஈவென்ட்ஸ் தேரிடந்தூர். லைலத்தி 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 லைலத்தி. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தை பிறகுது, ஓகே பெத்தாச்சு. அந்த குழந்தை வளர்ந்து 4 பேர் சொல்லணும், ஆஹா இது யாரு பெத்த புள்ளப்பா, நல்ல புள்ளைய வளர்த்திருக்காங்களே, நல்ல நாகரிகமா பேசுத புள்ள, நல்லா படிக்கிறானப்பா, யாருப்பா பெத்தவங்க, நல்லா வளர்த்திருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி இந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு கஸ்டமர் சொல்லணும், சாப்பாடு சூப்பர், சாப்பாடு நல்லா இருக்குது, எந்த குறை நிறையும் கிடையாது, எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு கஸ்டமர் சாப்பிட்டதுக்கு அப்புறமா சொல்லணும். அது ஒரு பண்டாரிக்கு 2வது வெற்றி. அந்த வகையில இன்னைக்கு இந்த லைலத்தி கேட்டரிங் சர்வீஸோட சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு கஸ்டமர்ஸ் என்ன வியூஸ் கொடுக்குறாங்க, என்ன பிளஸ் சொல்றாங்க, என்ன மைனஸ் சொல்றாங்க, என்ன குறை நிறைகள் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ஷூட் பண்ண வீடியோ இருந்தாலும் உங்களுக்காக அதை சுருக்கி சின்ன வீடியோவா கொடுக்கிறோம். ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. லைலத்தி 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 லைலத்தி. நைட்டு 12 மணிக்கு இவங்களோட இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது வெஜிடபிள் கட்டிங், வெங்காயம் வெட்டுறது, கத்திரிக்காய் வெட்டுறது, மாங்காய் வெட்டுறது, உருளைக்கிழங்கு, இது மாதிரி இந்த ப்ரிப்பரேஷன் ஒர்க்கு, புதினா மல்லி வெட்டுறது, இந்த ப்ரிப்பரேஷன் ஒர்க்கு. அதை ஒரு ரவுண்டு பார்க்கலாமேன்னு வந்தேன். அதுல எனக்கு ஒரு நல்ல விஷயம் கண்ணில் பட்டது. சாதாரணமா கீழே உட்காந்து நம்ம காய்கறி வெட்டும் பொழுது சுகாதார குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில இவங்க செஞ்ச சிஸ்டம் ஸ்டேன்லெஸ் டேபிள நல்லா வாஷ் பண்ணிட்டு தொடச்சிட்டு அதுல போட்டு காய்கறிகளை வெட்டுறாங்க. உண்மையிலேயே இது ஒரு நல்ல ஒரு பிளஸ் பாயிண்ட் சொல்லலாம். சாப்பாடு சுவை குவான்டிட்டி அப்படிங்கறத விட அதுல ஹைஜானிக், சுத்தம் சுகாதாரம் ரொம்ப முக்கியம் ஒரு பண்டாரிக்கு. அந்த வகையில அந்த சுத்தம் சுகாதாரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அந்த வகையில லைலத்தி கேட்டரிங்க்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் கொடுக்கலாம். கான்ட்ராக்ட் ஒர்க்கு தானே, பொருள் எப்படி இருந்தா என்ன அப்படின்னு நினைக்காம அவங்க வாங்குற பொருள் குவாலிட்டியை பார்த்தேன்.
உண்மையிலேயே சூப்பரா இருந்தது. காய்கறி எல்லாம் பார்த்தேன், கத்திரிக்காயும் பார்த்தேன், நல்ல குவாலிட்டி. எல்லா கத்திரிக்காயுமே நல்லா இருந்தது. நம்ம சாதாரண வீட்டுக்கு ஒரு 7-8 கத்திரிக்காய் வாங்கினேன், அதுல ஒரு சொத்த கத்திரிக்காய் வந்துடும். ஆனா இவங்க எடுத்த அந்த அத்தனை மூட்டையிலையும் நான் சொத்த கத்திரிக்காய் எதுவுமே பார்க்கல. அந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ் குவாலிட்டி சூப்பரா இருந்தது. வெங்காயமா இருக்கட்டும் எல்லாத்தையும் பார்த்தேன், சூப்பர் அருமை. அந்த வகையில ஒரு பிளஸ் பாயிண்ட். லைலத்தி கேட்டரிங் சர்வீஸ் தேரிழந்தூர், லைலத்தி ஈவென்ட் சர்வீஸ் தேரிழந்தூர். உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கும் உங்கள் வீட்டு ஈவென்ட்ஸுக்கும் நாங்க இருக்கிறோம் துணைக்கு துணையாய். நாங்க கலக்குவோம், வாங்க சேர்ந்து கலக்குவோம். லைலத்தி லைலத்தி லைலத்தி. சர்வீஸ் தேரிழந்தூர், லைலத்தி ஈவென்ட் சர்வீஸ் தேரிழந்தூர். உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கும் உங்கள் வீட்டு ஈவென்ட்ஸுக்கும். லைலத்தி கேட்டரிங் சர்வீஸ் தேரிழந்தூர், லைலத்தி ஈவென்ட் சர்வீஸ் தேரிழந்தூர். லைலத்தி கேட்டரிங் சர்வீஸ் தேரிழந்தூர், லைலத்தி ஈவென்ட் சர்வீஸ் தேரிழந்தூர். இன்னொரு சவால் விறகு அடுப்பு. கேஸ் அடுப்பு அப்படின்னா ஈஸியா சமாளிச்சிடலாம். மழை, வெயில், பனி எந்த எஃபெக்டும் இருக்காது. அதுல நெருப்பை ரெடியூஸ் பண்றதும் இன்க்ரீஸ் பண்றதும் ஈஸி. ஜஸ்ட் டியூன் பண்ணா போதும். ஆனா விறகு அடுப்புல அப்படி இல்லை. நிறைய பேர் கேட்டரிங் சர்வீஸ் எல்லாம் படிச்சுட்டு வருவாங்க, அங்க எல்லாம் கேஸ் சிலிண்டர் தான். விறகு அடுப்புல ஒரு 2000 பேருக்கு எப்படி சமைக்கணும் அப்படிங்கிற டெக்னிக்கல் இருக்குமாங்கன்னா கேள்விக்குறி தான். அந்த வகையில இந்த விறகு அடுப்பை சமாளிக்கிறது ரொம்ப சிரமம். அதே சமயத்துல இந்த பண்டாரிங்க அதை ஈஸியா சமாளிப்பாங்க. அத படிப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், பழகிக்கிறது தான் எல்லாம். இன்னைக்கு பாருங்க, சரியான மழை நாள். இப்பவும் மழை தூரிட்டு தான் இருக்கு. நைட்ல இருந்து மழை 1-2 தூரிட்டு தான் இருக்கு. இப்பவும் மழை தூரிட்டு தான் இருக்குது. நைட்லாம் நல்ல பனி, விறகுலாம் நமுந்தா மாதிரி தான் இருக்கு. தொட்டு பார்த்தா ஈரமா இருக்கு. சில விறகுகள்லாம் லைட்டா நனைஞ்சது மாதிரியா இருக்கு. என்னன்னு பாதுகாத்தாலும் மழை காலத்துல அவ்வளவு விறகையும் சேஃப்டியா பாதுகாக்க முடியாது. இயற்கை கிளைமேட்டோட எஃபெக்ட் அந்த விறகுல இருக்கத்தான் செய்யும். இந்த நம்பு போன விறகுகளையும் நனைஞ்ச விறகுகளையும் வச்சு 2000 பேருக்கு 5 ஐட்டம் சக்சஸா பண்ணணும். நான் நினைச்சேன் இந்த விறகு அடுப்பை எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியலையே, ரொம்ப சிரமப்பட போறாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா மேட்ரு அங்க அப்படி இல்லை, ரொம்ப ஈஸியா கையாண்டுட்டாங்க. நாமெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது இந்த கேஸ் சிலிண்டர், இந்த இன்ஸ்டன்ட் ஸ்டவ் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம அம்மாக்கெல்லாம் வீட்டுல சமைக்கும் பொழுது அந்த 2 சின்ன சின்ன மெல்லுசு குச்சிகளை வச்சு பத்த வைக்கும் பொழுது அவ்வளவு சிரமப்படுவாங்க. ஒரு ஊதுகுழல் ஃபூன்னு ஊதி ஊதி பாவமா இருக்கும். ஒரு சுண்டு 1.5 சுண்டு அரிசியை சோறாக்கி அவங்க பாத்திரத்தை இறக்கிறதுக்குள்ள அவங்க படுற பாடு, கண்ணு செவந்து போய் முகத்துல புகை அடிச்சு அவ்வளவு சிரமப்படுவாங்க. ஆனா இங்க 2000 பேருக்கு சமைக்கணும். நம்ம வீட்டுல அம்மாக்கள் யூஸ் பண்ணதெல்லாம் காஞ்சி போன விறகு, இந்த விறகுலாம் ஈரமான விறகு. மழை பெய்யுது, எப்படி ஈஸியா சமாளிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் காரணம். பழக பழக அவங்க கத்துக்கிறது தான். இதுல இன்னொரு பாயிண்ட், ரெகுலேட்டர். நம்ம கேஸ் ஸ்டவ்ல நெருப்பை கூட்டலாம், குறைச்சிக்கலாம். இதுல அந்த வசதி இல்ல, ஆனா செஞ்சுதான் ஆகணும். எல்லா அடுப்பும் பர்ஃபெக்டா எரியணும். 10 அடுப்பு 15 அடுப்பு வச்சிருக்காங்கன்னா 10 அடுப்பும் ஒரே மாதிரி எரியணும். சில சமயங்கள்ல சில சாமான்களுக்கு அடுப்பு லைட்டா எரியணும், சில சமயத்துல ஹையா எரியணும். ஒரே பாத்திரத்துல நம்ம அதிக நெருப்பு கொடுக்க வேண்டிய நேரமும் இருக்கு, நெருப்பை குறைக்க வேண்டிய நேரமும் இருக்கு. அது எப்படி இவங்க கையாளுறாங்க, எப்படி கூட்டுறாங்க, எப்படி குறைக்கிறாங்க, இந்த ஃபயர் மெயின்டெனன்ஸை எப்படி பண்றாங்க அப்படிங்கிற விவரத்தையும் இந்த வீடியோ
வீடியோல காமிக்கிறேன், தொடர்ந்து பாருங்க. லைலத்தி கேட்டரின் சர்வீஸ் தேரிழந்தூர், லைலத்தி ஈவென்ட் சர்வீஸ் தேரிழந்தூர். உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கும் உங்கள் வீட்டு ஈவென்ட்ஸுக்கும் நாங்கள் இருக்கிறோம். துணைக்கு துணையாய் நாங்கள் கலக்குவோம். வாங்க சேர்ந்தே கலக்குவோம். லைலத்தி 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 லைலத்தி. சுவையில் 100 வகைகள் உண்டு. காய்கறிகளை சுத்தபத்தமா வெட்டிட்டாங்க, இறைச்சி சுத்தபத்தமா வெட்டியாச்சு, ரைஸை சுத்தபத்தமா எடுத்து வந்தாச்சு. அது மட்டும் முக்கியம் இல்லைங்க, அதை வாஷ் பண்ணணும் கிளாரிட்டியா. வெஜிடபிள்ஸா இருக்கட்டும், ரைஸா இருக்கட்டும், இறைச்சியா இருக்கட்டும், நல்லா சுத்தமா வாஷ் பண்ணணும். இறைச்சியெல்லாம் வாஷ் பண்ணும் பொழுது கொஞ்சம் மிஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த சாப்பாட்டுல ஒரு ஸ்மெல் வந்துடும். ஆகையினால நல்லா சுத்தம் பண்ணணும். அந்த வகையில இவங்க ரைஸா இருக்கட்டும், வெஜிடபிள்ஸா இருக்கட்டும், இறைச்சியா இருக்கட்டும் 4 ட்ரிப்பு கழுவுறாங்க, வாஷ் பண்றாங்க. அந்த வகையிலையும் லைலத்தி கேட்டரிங் பிளஸ் பாயிண்ட். லைலத்தி இன்னொரு விஷயம், இந்த அடுப்பை பத்த வைக்கிறது இருக்குல்ல, இது உண்மையிலேயே ஒரு பெரிய வித்தங்க. இது ஒரு மேஜிக் மாதிரி தான். அதை பத்த வச்சு எரிய வைக்கிறதுக்குள்ள அவங்க படுற பாடு சுபஹானல்லாஹ். காஞ்ச விரவு, நல்ல வெயில் காலம், அது கூட அவ்வளவு சிரமம் இருக்காது. இந்த மழை காலத்துல, அடமழையில, இந்த பனி காலத்துல இந்த நமுந்து போன விறகுகளை பத்த வச்சு எரிய வைக்கிறதுக்குள்ள சுபஹானல்லாஹ் கஷ்டம்தான். அதுல இந்த எண்ணெய் பாக்கெட் யூஸ் பண்றாங்கல்ல, யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எம்டி பேப்பர் இருக்குல்ல, எண்ணெயோட எப்படிதான் எண்ணெய் ஃபுல்லா எடுக்க முடியாது, கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அந்த பிளாஸ்டிக் பேப்பரை அது ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகுது உங்களுக்கு அடுப்பை பத்த வைக்கிறதுக்கு. அது தூக்கி போடுறாங்க. லைட்டா அந்த சீனியை தூவாங்க சில பேர் லைட்டா மண்ணெண்ணையை அப்ளை பண்ணுவாங்க லைட்டா. இது மாதிரி பல டெக்னிக். ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா ஓரளவு ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா அந்த ஸ்டார்டிங் பண்றது வரைக்கும் ரொம்ப சிரமங்க. நீங்களே பாருங்களேன் இதை. ஈரமா இருக்கு எண்ணெயில். அது எண்ணெயா மண்ணையா? என்ன பண்ண எம்டி போய் அவ்வளோதான், வேற ஒன்றும் போடல. நானும் கொஞ்சம் ஊற்றணும். அது அந்த வேற போடலாம். எப்படி இருக்கு? நான் ஊற்றிருக்குல்ல, ஊற்றிருக்கேன். ஊற்றி அரிசி பிடி. இந்த எண்ணெய் தான் மெல்ட் ஆகி வேறல பிடிச்சி இதாகிடும். சீனியும் போடுவாங்களா பிடிக்கலன்னா? சீனியும் போடலாம். இப்போ எடுத்துனா குறையும் பண்ணுவோம், அடி பண்ணுவோம். போடக்கூடாது. வீட்டுக்குள்ள தக்காளி ஜாமான் இருக்கு. ஆமாம், இதை முடிச்சோன்னா பாக்கி ஜீனி தான் பிடிச்சிக்கலாம். ஏதோ பிடிச்சிச்சு, அதெல்லாம் பிடிச்சிச்சு. ஆமாம் ஆமாம். இது கூட ஆட்டோமேட்டிக்காக பண்டாரிங்க இன்னொரு இடத்துல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய இடம். அதுதான் அந்த மசாலா போடுறது. மிளகு பொடி, மஞ்சள் பொடி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பக்கெட் அப்படியே எடுத்துட்டு போய் ஒரு சட்டிலா போடுவாங்க. போடலாம், ஆனா அப்படி போடும்பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சட்டிக்கு இன்னொரு சட்டிக்கு டிஃப்ரெண்ட் வரும். ஒரு சட்டியில மசாலா கூட போகும், ஒரு சட்டியில மசாலா குறைஞ்சி போகும், ஒரு சட்டியில மிளகு பொடி கூடி போகும், இன்னொரு சட்டியில மிளகு பொடி குறைஞ்சி போகும், ஒரு சட்டியில மஞ்சள் பொடி கூடும். இது மாதிரி நிறைய சிக்கல் இருக்கு. இதை ஈஸியா சமாளிக்கிறாங்க. எத்தனை பாத்திரம் இருக்கோ அத்தனை பாத்திரத்துக்கும் முதல்லயே டிவைட் பண்றாங்க. 10 பாத்திரம் 15 பாத்திரம்னா முதல்லயே டிவைட் பண்ணி பக்காவா ரெடி பண்ணி வச்சிடறாங்க. இந்த குவான்டிட்டிக்கு இவ்வளவு மசாலா, இவ்வளவு சில்லி பவுடர், இவ்வளவு ஹல்தி பவுடர், இவ்வளவு கரம் மசாலா அப்படின்னு சூப்பரா வச்சிடறாங்க. அதே மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதையும் டிவைட் பண்ணிடுறாங்க. முதல்லயே செப்பரேட்டா பிரிச்சு வச்சிடறாங்க. அப்புறமா வெங்காயம், தக்காளி, கிரீன் சில்லி, தனியா பத்தா, புதினா இந்த ஐட்டம்ஸும் தனியா டிவைட் பண்ணிடுறாங்க. இதனால ஒரு பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா எல்லா பாத்திரமும் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஒரே மாதிரி டேஸ்ட், ஒரே மாதிரி இருக்கும். எதுலயுமே மசாலா கூடவும் கூடாது, எதுலயும் குறையவும் குறையாது. அப்படிங்கிறதுனால முதல்லயே பிளானிங் இருக்கு. பக்காவா டிவைட் பண்ணிடுறாங்க.
பக்கா பிரிச்சு வச்சிடறாங்க. ஆகையினால ஒரு பாத்திரத்துக்கும் இன்னொரு பாத்திரத்துக்கும் இடையில எந்த டிஃபரெண்ட் இல்லாம தெளிவா மசாலா பிரிச்சிடறாங்க. மசாலா அப்படிங்கிறது எல்லா ஐட்டம்ஸும் லெமன் வாட்டர், இஞ்சி பேஸ்ட், ஜிஞ்சர் பேஸ்ட், அரைச்ச பூண்டு, இது எல்லாத்தையுமே ப்ராப்பரா பிரிச்சிடறாங்க. இது லைலத்தி கேட்டரிங் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிளஸ். இன்னொரு விஷயம், இத பார்க்கும் போதும் கேட்கும் போதும் ஒரு காமெடியா இருக்கும். ஆக்சுவலி இது ஒரு காமெடியே கிடையாது, ரொம்ப முக்கியமான விஷயம். முக்கியமான வேலை நடக்கும் பொழுது சொல்லிடுறாப்புல, எல்லாருடைய மொபைலை இங்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அசம்பிள் பிளேஸ் ஒதுக்கிறாப்புல. எல்லாருடைய மொபைலையும் அந்த இடத்துல வச்சிடணும் சைலண்ட் மோட்ல. ஏன்னா இந்த மொபைல் இருக்க நல்லதும் செய்யுது, அதே சமயத்துல பெரிய ஷைத்தான் வேலையும் பண்ணும். அது போகட்டும், ஏன் இங்க வைக்க சொன்னீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்பா மொபைல் அத்தியாவசிய பொருளாச்சா, திடீர்னு எமர்ஜென்சி கால் வரும் போகும் வரும், இப்படி ஒரு இடத்துல வைக்க சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, இல்லைங்க, இப்போ ஒருத்தன் அரிசி கழுவிட்டு இருப்பான், அப்போ ஒரு இடையில போன் வரும், எத்தனை ட்ரிப்பு கழுவணும், 2 ட்ரிப்பு கழுவணுமா 3 ட்ரிப்பு கழுவணுமாங்கிறது மறந்து போயிடும். இது எல்லாருக்கும் உள்ளது இயற்கை தான். ஒரு பையன் லெமன் வாட்டர் எடுத்து அளந்து ஊத்திக்கிட்டு இருப்பான், இடையில ஒரு கால் வரும், ஏதோ முக்கியமான செய்தியா இருக்கும், காலை கட் பண்ணதுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகும், 6 கிளாஸ் ஊத்தி இருக்கமா 7 கிளாஸ் ஊத்தி இருக்கமா அப்படின்னு. இது மாதிரி நிறைய இடைஞ்சல்கள் இருக்கு இதுல. ஆனா எந்த மிஸ்டேக் இல்லாம ப்ராப்பரா வேலை நடக்கணும்னாக்கா முதல்ல இந்த மொபைலை சைலண்ட் மோட்ல ஓரமா வச்சிடணும். நானும் என்னுடைய மொபைல் அங்க ஓரமா வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லைலத்தி கேட்டரிங்கோட ஓனர் சொன்னாப்ல. ஏன்னா மொபைல் கையில இருக்கும் பொழுது வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், கால் வர்றது போறது உண்மையிலேயே அது பெரிய டிஸ்டர்ப் தான். அது எல்லாருக்கும் உள்ள இயற்கை தான். அது அப்படிங்கிறதுனால இது மாதிரி முக்கியமான ஒரு நேரத்துல முக்கியமான வேலையில அதை ஓரமா பார்க்கிங் பண்றது ரொம்ப நல்லது. இது ஒரு நல்ல சிஸ்டமா இருக்கு. இதை ஃபாலோ பண்ணாத மற்ற பண்டாரிகளும் கூட இதை ஃபாலோ பண்ணலாம். எனக்கு புதுசா இருக்கு, நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன்னா என்னன்னு தெரியல, எனக்கு இது புதுசா இருக்கு. உண்மை நல்ல சிஸ்டம் அது. அந்த வகையில சீரியஸ்னஸ், பொறுப்பு, அந்த வகையில சில டெக்னிக் யூஸ் பண்றாங்க. பல டெக்னிக்ஸ்ல இதுவும் ஒண்ணு. அந்த வகையில பிளஸ் பாயிண்ட் லைலத்தி கேட்டரிங் சர்வீஸ் தேரிடந்தூர். அதே மாதிரி ஒரு பண்டாரிக்கு ரொம்பவும் முக்கியமான நேரம், நெருப்பு தெரிக்கிற மாதிரி உள்ள நேரம் அப்படின்னு சொன்னா அது இந்த நேரம் தாங்க. எல்லா அடுப்பையும் பத்த வச்சாச்சு, எல்லா அடுப்பையும் பத்த வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த 10-15 அடுப்பையும் பண்டாரி ஹேண்டில் பண்ணி ஆகணும். கூட இருக்கிற ஸ்டாஃப் அதுக்கு ஃபுல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாகணும். எந்தெந்த பாத்திரத்தை என்னென்ன வச்சிருக்கிறோம், எந்த பாத்திரத்துல தால்ச்சா ஆகிட்டு இருக்கு, எந்த பாத்திரத்துல கத்திரிக்காய் பச்சடி ஆகிட்டு இருக்கு, எதுல பிரியாணி ஆகிட்டு இருக்கு, எந்தெந்த பாத்திரத்துல சிக்கன் 65 மசாலா போட்டிருக்கோம் அப்படிங்கிறது ஃபுல்லா பண்டாரி மைண்ட்ல வாங்கணும். முதல்ல சொல்லிட்டாப்ல அந்த பையன், இந்த அடுப்புலாம் பத்த வச்சதுக்கு அப்புறம் யாரும் வெளி பேச்சு எந்த பேச்சும் பேசக்கூடாது. ஒன்லி இந்த சமையல் சம்பந்தப்பட்ட பேச்சு மட்டும்தான் இருக்கணும், வேற எந்த வெளி பேச்சும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாப்ல. காரணம் உண்மைதான். ஏன்னா இந்த ஒரு பண்டாரிக்கு இந்த 1 மணி நேரம் அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான நேரம். எதிலாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணா சமாளிக்கிறது கஷ்டம் அப்படின்னு முதலே சொல்லிட்டாப்ல. யாரும் எந்த வெளி பேச்சும் பேசாதீங்க, ஒன்லி வேலை மட்டும்தான் அப்படின்னு. திடீர்னு மழை வேகமா வருது. நான் கூட நினைச்சேன், என்னடா அது இவ்வளவு வேகமா மழை வருது, வெளியில ஒரு 5-6 அடுப்பு வச்சாங்களே, என்ன ஆச்சு, நேரம் அமர்ந்திருக்குமேன்னு சொல்லிட்டு வேகமா கேமரா தூக்கி விட்டியா அதை பார்க்கணுமே அப்படின்னு. ஆனா அதான் சொல்றேன், எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த மழையோட எஃபெக்ட் கொஞ்சம் கூட அந்த அடுப்புல ஆகவே இல்லை. நல்ல மழை பெய்யுது, அழகா அதுக்காக தனியா சில மூடிகளை வச்சிருந்தாங்க, செம்சட்டி மூடி, அப்படியே 3 பக்கமும் அப்படியே கவர் பண்ணிட்டாங்க. மழை பாட்டு பெஞ்சுக்கிட்டு இருக்கு, அடுப்பு சூப்பரா எஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை நான் ரொம்ப பயந்தேன். என்னடா அது ஒரு 5-6 அடுப்பு வெளியில இருக்க, மழை டைமா இருக்க, மழை டயத்துல எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாங்க, எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி மழை வந்துடுச்சேன்னு நினைச்சேன். ஆனா உண்மையிலேயே எந்த எஃபெக்ட் ஆகல, சூப்பரா கவர் பண்ணிட்டாங்க. அது பாட்டுக்கு அடுப்பு ஜம்முன்னு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுல பண்டாரிக்கு இருக்கிற இன்னொரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவு அடுப்பையும் சமாளிச்சாகணும், அவ்வளவு பாத்திரத்தையும் மெயின்ல ஏத்தி ஆகணும். எந்த பாத்திரத்துல என்ன இருக்கு, எந்தெந்த அடுப்பு எவ்வளவு வேகத்துல எரியுது. ஏன்னா அந்த அடுப்பு எரியிற ஸ்பீடையும் அந்த நேரத்தையும் வச்சுதான் கணக்கு பண்ணுவாங்க. எத்தனை மணிக்கு எண்ணெய் ஊத்துறது, எத்தனை மணிக்கு வெங்காயத்தை போடுறது, எத்தனை மணிக்கு சிக்கனை போடுறது, எத்தனை மணிக்கு ரைஸை போடுறது, எவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் அதை தம்முல போடுறது, இந்த டைம் வேரியேஷன் பண்றாங்கல்ல. இதுக்கு பண்டாரி ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம் நெருப்பு. அடுப்பு எந்தெந்த அடுப்பு எந்தெந்த ஸ்பீட்ல எரியுதுங்கிறத உள் வாங்கணும், மைண்ட்ல ஏத்திக்கிட்டே இருக்கணும். 15 அடுப்பு எரியும், 15 அடுப்புல எந்தெந்த நேரத்தை எந்தெந்த பாத்திரத்துல போடணும், எந்த அடுப்பு ரெடி ஆயிருக்கும், இப்ப இறச்சி எந்த அடுப்புல ரைஸை போடலாம், எங்க வெங்காயத்தை போடலாம். அந்த இது உண்மையிலேயே நான் பார்த்தேங்க, ரொம்ப சிரமங்க. நம்ம ஈஸியா சாப்பிட்டு வந்துடுறோம், ஆஹா பிரியாணி சூப்பர், ஆஹா பழவு வேற லெவல் அப்படின்றோம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு, அவங்க சிந்துற வேர்வை, இந்த மழை நேரத்திலையும் இந்த அடமழை நேரத்தையும் அடுப்பு சூடு இப்பவே கிட்ட நிக்க முடியல, அனல் பறக்குது. அப்படியாது வெயில் காலத்துல எப்படி நிப்பாங்க, உண்மையிலேயே ரொம்ப சிரமங்க.
தித்திக்கும் எங்கள் வாசனை தட்டி தூக்கும் உணவின் வனை லைலத்தி கேட்டறிம் தேரிழந்தூ லைலத்தி வெண்டன்ஸ் தேரிழந்தூ லைலத்தி 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 சிறப்பா பிரியாணிலாம் பண்ணி கொடுப்பாங்க மக்களே. சூப்பராக ஆக்கிட்டு இருக்காங்க. எந்த ஃபங்க்ஷனுக்கு ஆனாலும் கூப்பிடுங்க அண்ணனை. லைலத்தி கேட்டரிங் சர்வீஸ் தேரிழந்தூர் லைலத்தி ஈவென்ட் அண்ட் சர்வீஸ் தேரிழந்தூர் உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கும் உங்கள் வீட்டு ஈவென்ட்ஸுக்கும் நாங்கள் இருக்கிறோம் துணை துணையாய் நாங்க கலக்குவோம் வாங்க சேர்ந்தே கலக்குவோம் லைலத்தி 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 சுவையில் 100 வகைகள் உண்டு ருசியில் 100 வகைகள் உண்டு தரத்தில் எட்டு திக்கும் எங்கள் வாசனை தட்டி தூக்கும் உணவின் வர்ணனை லைலத்தி கேட்டரிங் தேரிழந்தூர் லைலத்தி ஈவென்ட்ஸ் தேரிழந்தூர் லைலத்தி 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 ருசியில் 100 வகைகள் உண்டு எட்டு திக்கும் எங்கள் வாசனை தட்டி தூக்கும் உணவின் வர்ணனை லைலத்தி கேட்டரிங் தேரிழந்தூர் லைலத்தி ஈவென்ட்ஸ் தேரிழந்தூர் லைலத்தி 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 இன்னைக்கு குரல் நல்லா இருக்கா மாதிரி ஒரு பாட்டு பண்ணாங்க. சர்வீஸ் தேரிழந்தூர் லைலத்தி சர்வீஸ் தேரிழந்தூர் உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கும் உங்கள் வீட்டு ஈவென்ட்ஸுக்கும் நாங்கள் இருக்கிறோம் துணைக்கு துணையாய் நாங்க கலக்குவோம் வாங்க சேர்ந்தே கலக்குவோம் லைலத்தி லைலத்தி சுவையில் 100 வகைகள் உண்டு ருசியில் 100 வகைகள் உண்டு தரத்தில் எட்டு திக்கும் எங்கள் வாசனை தட்டி தூக்கும் உணவின் வனை லைலத்தி கேட்டறிம் தேரிழந்தூ லைலத்தி வெண்டன்ஸ் தேரிழந்தூ லைலத்தி லைலத்தி
மசாலா போட்டாச்சு, இறைச்சி போட்டாச்சு, இறைச்சியும் வந்துடுச்சு, ரைஸும் போட்டாச்சு, ரைஸும் மசாலாவில் வந்துடுச்சு. இப்போ தம் போட்டாவது, தம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போதான் ஒரு முக்கியமான நேரம். நான் முதல்ல சொன்னேன்ல, ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தையோட சத்தத்தை கேட்கும்போது ஒரு தாய்க்கு முகம் எப்படி ஒரு முகம் மலர்ச்சியா இருக்கும் அப்படின்னு அது இப்பதான் நான் பாக்குறேன். லைலத்தி கேட்டரிங்கோட தலைமை பண்டாரி இவர் தான் ஓனரு. இப்பதான் டேஸ்ட் பாக்குறாரு. இப்பதான் அவர் முகத்துல ஒரு செழிப்பு உண்மையிலேயே வருது. குழந்தை பிறந்துடுச்சு. அதுக்கப்புறம் அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லணும்ல. அப்ப மக்களை சாப்பிட விட்டுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களுடைய கமெண்ட்ஸை கேட்போம். எல்லாம் சூப்பர், பர்ஃபெக்ட், அல்ஹம்துலில்லாஹ், சாப்பாடு ரெடி ஆயாச்சு. மணி கரெக்டா மணி 12. நைட்டு 12 மணிக்கு வேலைய ஆரம்பிச்சாங்க. வெஜிடபிள் அதாவது காய்கறி கட் பண்ண ஆரம்பிச்சாங்க நைட்டு 12 மணிக்கு. அந்த டைமிங் ஒவ்வொரு டைமிங் அப்படி ப்ராசஸ் கரெக்டா போயிட்டு இருந்தது. அந்த வகையில கரெக்டா 12 மணி நேரம் எல்லாம் ரெடி. 12 மணி நேரம் நான் ஸ்டாப் ஒர்க்கு. பிள்ளைங்க முகத்தெல்லாம் பாருங்க, இல்ல வாடி போச்சு. உண்மைதாங்க, 12 மணி நேரம். அதுல நைட்டும் இருக்கு, பகலும் இருக்கு. தூக்கமின்மைங்கிறது வேற, இந்த நெருப்புல நின்று வேலை செய்யணுமே அது ஒண்ணு. இப்பதான் பிள்ளைங்க உட்காருதுங்க. இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி உட்காந்து பார்க்கவே இல்லை. நைட்டு 12 மணில இருந்து இப்ப 12 மணி வரைக்கும் அந்த பிள்ளைங்க உட்காந்து நின்று பார்க்கவே இல்லை. கண்டினியூ ஒர்க்கு. உண்மையிலேயே ரொம்ப கஷ்டங்க. பாராட்டணும் பண்டாரி குரூப் அப்படின்னு சொன்னா எல்லா பண்டாரி குரூப்ஸும் சரிதான். உண்மையிலேயே பாராட்டணும். ரொம்ப சிரமம். நான் கூட நின்று எனக்கு அவ்வளோ டயர்டா இருக்கு. நைட்ல தான் கூட நிக்கிறேன். கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் வீடியோ மட்டும் எடுத்திருக்கிறேன். ஆனா கூடவே நின்று இருக்கேன். நைட்டு 12 சும்மா நின்று எனக்கு அவ்வளோ டயர்டா இருக்கு. கண்ணெல்லாம் மினுமினுங்குது, தூக்கம் வருது. பாவம், அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. உண்மையிலேயே சொல்லுவாங்க, இதான் ஹலாலான காசும்பாங்கல்ல, உழைச்சி சம்பாதிக்கிற காசு, உடம்புல ஒட்டும்பாங்கல்ல, அது இவங்களுக்கும் பொருந்தும். உண்மையிலேயே இது ஹலாலான காசு. இந்த சர்வீஸ் பண்ற குரூப், சாப்பாடு சப்ளை பண்ற குரூப்ஸ் அவங்களும் வந்துட்டாங்க யூனிஃபார்மோட. வாங்க உள்ள போய் பார்ப்போம். இதான் டைனிங் ஹாலு. தேரிடந்தூர் அமர்தீன் சப்ளை குரூப். அவங்களோட ஸ்டாஃபுக்கெல்லாம் டைரக்ஷன் கொடுக்குறாரு. யார் யார் எந்தெந்த ஏரியாவில் நிக்கணும், யாரு மறு சாப்பாடு, யாரு சாப்பாடு, லேடிஸ் செக்ஷனுக்கு யாரு, ஜென்ஸ் செக்ஷனுக்கு யாருங்கிற டைரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. வாங்க இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போம். மாஷா அல்லாஹ், மக்கள்லாம் வந்துட்டாங்க. மாப்பிள்ளைக்கு நிக்கா ஓதிட்டு இருக்காங்க. அதையும் கொஞ்சம் பார்ப்போம். மணமக்களை வாழ்த்துவோம். மணமக்கள் எல்லா நலத்தையும் எல்லா வளத்தையும் நிரந்தரமாக பெற்று வளமோடு வாழ வேண்டும். سليمان وبلقيس على نبينا عليهم الصلاة والسلام. اللهم ألف بينهما كما ألفت بين سيدنا موسى وصفوها على نبينا عليهم الصلاة والسلام. اللهم ألف بينهما كما ألفت بين سيدنا إبراهيم وسارة وهاجر على نبينا عليهم الصلاة والسلام. اللهم ألف بينهما كما ألفت بين سيدنا محمد وسلم. اللهم اغفر للحاضرين ولأهل هذا المجلس كلهم أجمعين. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا رب ارحمهما كما ربونا صغارا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصل على النبي محمد صلى الله عليه وسلم وعلى آله. உட்கார மக்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப அருமையா சாப்பிட்றாங்க. அவங்க சாப்பிட்ற அழகுலேயே நமக்கு கணிச்சிடலாம் ரிசல்ட் என்னங்கிறது.
எல்லாம் சந்தோஷமா சாப்பிட்றாங்க, நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் சொல்லக்கூடாதுல்ல, அதை சாப்பிட்டு வர யதார்த்தமா உள்ளவங்க உண்மை எந்த செட்டிங்கும் இல்லாம எந்த செட்டப்பும் இல்லாம நேச்சுரலா ஒரிஜினலா டைரக்டா அவங்கள்ட்ட கேட்டுருவோம். சாப்பாடு எப்படி இருக்கு, அது குறை நிறைகள் என்ன அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் டைரக்டா கேட்டுருவோம். இதுல எந்த செட்டப்பும் கிடையாது, எல்லாம் ஒரிஜினல் லைவா கேட்டுருவோம். நல்லா சாப்பிட்டாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கு, நல்லா செஞ்சிருக்காப்புல, நல்லா இருக்கு. ராமத்துல்லா பையன் கல்யாணத்துக்கு வந்திருக்கிறோம். சாப்பாடு நல்லதமாக செஞ்சிருக்கிறாப்புல. சாப்பிட்டுட்டு தான் வந்து இப்போ வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். சுமாராக சாப்பிட்டோம். இன்னும் நிறைய சாப்பிட்டா 3 நேரம் தூங்குற மாதிரி ஆகிடும். சுமாராக சாப்பிட்டா லேசாக தூங்கலாம். ஓகே ஓகே ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்குதா? சாப்பாடு எப்படி இருந்தது? ரைட்டில் சொல்லுங்க. நல்லா இருக்குதா? நல்லா இருந்ததா? குறைய ஒன்றும் இல்லைல்ல? ஒரு முறையும் இல்லை. சாப்பாடு எப்படி இருந்தது? அல்ஹம்துலில்லாஹ் சலாமத்து நல்லா இருந்துச்சு. ஏதாவது அல்ஹம்துலில்லாஹ் ஒன்றும் குறை நிறைய சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. சிறப்பாக இருந்துச்சு. நல்லா கொண்டு ஏன்னா அல்ஹம்துலில்லாஹ் கல்யாணத்துக்கு வருகிற அனைவருக்கும் சலாமத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் சார்பாக. சலாம். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சூப்பராக இருக்கு. குறை நிறைகள் ஏதாவது இருக்கா? நல்லா நல்லா இருக்கு. டேஸ்டாக இருக்குதா? அருமை அருமை. 1 2 3 சார் ஒரு ஹாய் போடுறீங்களா? ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்து 1 2 3. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நல்லபடியாக சாப்பிட்டோம். லைலத்தி சாப்பாடு நல்லா இருந்துச்சு. அது எங்கள் தெருவோட ராமத்துல்லாவோட நிகழ்ச்சிக்கு நல்ல அந்த திருமண நிகழ்ச்சி நல்லா சிறப்பாக இருந்துச்சு. எல்லாம் விருந்தோர் சேர்ப்பு எல்லாம் நல்லா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் இன்ஷா அல்லாஹ். மணமக்களுக்கு எங்கள் மனமார வாழ்த்துக்களை ஜமாத் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் தனிப்பட்ட தெரிவிக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். சாப்பிட்டீங்களா? சாப்பாடு எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சு. அருமையா இருந்துச்சா? குறை நிறைகள் ஒன்றும் இல்லைல்ல? இல்லை இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே. அஸ்ஸலாம். சாப்பாடு எப்படி நல்லா இருக்கா? சாப்பாடு நல்லா சூப்பராக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். குறை நிறைகள் எதுவும் இல்லை, சந்தோஷம். சாப்பிட்டீங்களா? சாப்பாடு நல்லா இருந்துச்சுங்களா? ஏதாவது குறை நிறைகள் நல்லா இருந்துச்சா? ஒரு முறை இல்லை. நல்லா அலைக்கஸ்லாம் முடிஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் நல்லமா சாப்பிட்டேன். சாப்பாடு சூப்பர்ப்பா. நம்ம லைலத்தி ஏற்கனவே ஒரு தடவை கல்யாணம் 2 கல்யாணத்துக்கு சாப்பிட்ருக்குறேன். நல்லா இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். நல்லா இருக்குது லைலத்தி சாப்பாடு. ஒரு குறையும் இல்லை. மாஷா அல்லாஹ். வாழ்த்துக்கள் மாப்பிள்ளைக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம தேர்லேருந்து சேர்ந்த கேட்ரிங் சர்வீஸ், லைலத்தி கேட்ரிங் சர்வீஸ், லைலத்தி கேட்ரிங் சர்வீஸ். இங்கே பாருங்க, மக்கள்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. அப்படியே திருப்பி காட்டினேன். மக்கள்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. அனைத்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம வீடியோலாம். இந்த லைலத்தி கேட்ரிங் மட்டும் சூப்பராக சாப்பாடுலாம் ஆக்குவாங்க. நீங்கள் ஒரு நாள் மட்டும் ஆர்டர் கொடுத்து பாருங்கள், சூப்பராக ஆக்கி கொடுப்பாங்க. லைலத்தி கதூர் ஃபோன் நம்பரும் யூடியூப்பில் வரும். நீங்கள் லைலத்தி கதூர்லாம் பாருங்க, சாப்பாடுலாம் சூப்பராக ஆக்குவாங்க மக்களே. நீங்கள் என்ன அதை சாப்பிட்டு உடம்பு ஏறும் மக்களே. சாப்பிட்டு உடம்புல ஏறும் மக்களே. அவங்க சூப்பராக சாப்பாடு ஆக்குறாங்க. டேஸ்ட்டு அல்டிமேட் டேஸ்ட்டுப்பா. எல்லோரும் சூப்பராக சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பாடு நல்லா இருக்குங்கிறாங்க மக்களே. அதை சாப்பிட்டாலும் உடம்பு உங்களுக்கு ஏறும் மக்களே. லைலத்தி கேட்ரிங்ஸ் ஃபோன் அடிங்க. உங்களுக்கு வீட்டு தேடியே வந்து சாப்பாடு எங்கே ஆக்கணும்னு சொன்னாலே உங்களுக்கு அழகாக ஆக்கி கொடுப்பாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு ஃபோன் மட்டும் அடிங்க. உங்கள் வீட்டு அடியாக நேராக வந்து சாப்பாடு சூப்பராக பெனாரமாக ஆக்கி கொடுத்துருவாங்க. அடுத்த வீடியோக்கு போகலாம் வாங்க. அஸ்ஸலாமு நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. சாப்பாடு நல்லா இருந்துச்சுங்களா? நல்லா இருக்கு. குறை நிறைகள்
ஒன்றும் சாப்பாடு நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. குறை நிறைகள் ஒன்றும் ஒன்றும் இல்லை அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லா, மாஷா அல்லா, நல்ல முறையில் நிகழ்ச்சி அமைஞ்சது. சாப்பாடும் சூப்பரா இருக்கு. நானுமே சாப்பிட்டேன். சாப்பாடு அருமையா இருக்கு. கஸ்டமர்ஸோட வியூஸ் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க, எல்லாமே ப்ளஸ் தான், எந்த மைனஸுமே கிடையாது. நான் யாரும் மைனஸா எதுவும் சொல்லி கட் பண்ணவும் இல்லை, யாரும் மைனஸா சொல்லவும் இல்லை, என்ன அப்படி சொல்லி நான் கட் பண்ணவும் இல்லை. நினைப்பீங்களா வெறும் ப்ளஸ்ஸா போட்டிருக்கான், மைனஸ் எல்லாம் சொல்லாம இருந்திருப்பாங்கன்னு? உண்மையிலே யாரும் சொல்லல, எல்லாருமே ஃபுல் ப்ளஸ் பாயிண்ட். எந்த கட்டிங் பண்ணல, எந்த எடிட்டிங் பண்ணல. வீவர்ஸ் சொன்ன கமெண்ட்ஸ் எல்லாமே முழுசா அப்படியே போட்டிருக்கேன். ஆல்வேஸ் ஓகே. லைலத்தி கேட்டரிங் சர்வீஸ், தேரிழந்தூர். உண்மையிலே சாப்பாடு நல்லா இருக்கு. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தாராளமாக ஆர்டர் கொடுக்கலாம். அதுக்கு உண்டான ஃபுல் ஒர்த் இருக்கு அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். அடுத்தபடியாக மீண்டும் வேற ஒரு பண்டாரி குடுப்போட மீண்டும் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. FRK ராயல் மீடியா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.